Hey guys, welcome back to the channel. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:26. பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க வழி அனுப்புறதுக்கு. பாய்ண்ணா. நம்ம ரோஷன் ப்ரோ வந்துட்டாரு. ஆ ஆக்சுவலாக வந்து 5:15க்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து 5:30 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. பயங்கரமான சூடுங்க இன்னைக்கு சென்னையில். இன்னைக்கு வந்து மே 8. சரியான வெயில். நேற்றுலாம் மழை பெஞ்சுது, ஆனால் இன்னைக்கு வந்து மழையே பெய்யல. அதனால் பயங்கரமாக சூடு கிளப்பிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து 5 பேர் வந்து கொடைக்கானல் போகிறோம். மொத்தமாக இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவர் வண்டி பாருங்களேன், சவுண்டு தாறுமாறாக இருக்குது. சரியான சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாவலூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, ராமு சார். அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, கண்ணதாசன் ப்ரோவும் அதுக்கப்புறம் ஜோதி சாரும். நாளைக்கு என்ன பிளான்னா, செம்பட்டியில் வந்து 12 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து மலை சேர்ந்து ஏறுற மாதிரி, அதுதான் வந்து பிளானு. ஸோ இந்த ட்ரிப்பு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். பெரும்பாக்கம் கிட்ட வந்துட்டோம். அவர் வண்டியில் பாருங்களேன், அந்த மேட்டை போட்டனால சரியான சவுண்டு. அப்படியே ஹெலிகாப்டர் சவுண்டு தான், செம்மையாக இருக்குது. ஒரு தனித்துவம் கொடுக்குது அந்த வண்டிக்கு. இது கம்பெனி டீசலுங்க இந்த வண்டி, 6.5 கம்பெனி டீசல் வண்டி. ஆக்சுவலாக நாவலூர் வந்துட்டோம். இங்கே தான் வந்து ராமு சார் மீட் பண்ணோம். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோஸ்மெண்ட் டீசல் புல்லட்டு, 6.5 HP, 1985 நினைக்கிறேன் அவருது. இவரது பார்த்தீங்கன்னா வந்து 1997 நினைக்கிறேன். இது வந்து கம்பெனி டீசல், கம்பெனிலே வந்து டீசல் புல்லட்டு, ராயல் என்ஃபீல்டு. ஆ நல்லா இருக்குமா? சரி, ஓகே. அந்த வண்டி டீசல் தான் பார்த்தீங்களா? அவர் அங்கே போட்டார் பல்லாவரத்தில். நாவலூரோட ரவுண்டானா வந்து விட்டோம். ஷெல் டீசலில் போட்டாச்சு, வி பவர் டீசல் போட்டாச்சு. மேம் போட சொல்கிறாரா? ஓகே. செம்மையாக இருக்குங்க ஈவினிங்கு. இப்போ கொஞ்சம் நல்லா சில்லான மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு கோல்டான மாதிரி இருக்குது. சில்லுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா தண்ணி இருக்கும் மழை காலத்துலலாம். எனக்கு தெரிஞ்சு உப்புலாம் இங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு அப்புறம் இறாலாம் வந்து நிறையா இங்கேருந்து பிடிப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில். பிடிச்சி மேலேயே வந்திருக்கலாம். நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க, வைப்ரேஷன் நல்லாவே கம்மியான மாதிரி நல்லா இருக்குது. ராமு சாரை பார்த்துட்டோம். ராமு சார் இதோ இருக்காரு பாருங்க. செம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் வண்டி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த டயருக்கெல்லாம் வந்து இது போட்டிருக்காரு. புது வண்டி மாதிரி இருக்கு. அப்படியே ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு வண்டி. செம்மையா இருக்கு பாருங்க வண்டி. இது 1985. 85 தானே? 85 தானே சார் இது? 83 மாடல். எப்படி இருக்கு பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் வந்து ஜோதி சார் வர்றாரு. செம்ம கண்டிஷனில் வச்சுருக்காருங்க, நல்லா நீட்டாக இருக்கு வண்டி. அதே நம்ம ஜாக்கெட் தான் ஆல்மோஸ்ட் அவரும் போட்டிருக்காரு.
இந்த 3 வண்டியிலுமே வந்து நம்ம வண்டி தான் பவர் கம்மி. நம்மளது வந்து 5 ஹெச்பி தான். அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஹெச்பி. ஒன்று கம்பெனி டீசல், பின்னாடி வருது நம்மள மாதிரி என்டோஸ்மெண்ட் டீசல். ஆனால் 6 ஹெச்பி வண்டி. ஜோதி சார் வந்துட்டார். ஸோ கொண்டாட இங்கேருந்து பேசியிருந்தோம். பார்த்தா இந்த 2 பசங்க வந்தாங்க. ஸோ இவங்களும் டீசல் புல்லட் தான் வச்சுருக்காங்களாம், கம்பெனி டீசல். ராமு சார் வண்டியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை வந்து இங்கே ஃபேமஸான ஒரு மெக்கானிக் இருக்காராம், அவர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்றாங்க. நல்ல பசங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. 43,000 ரூபாய்க்கு தான் டீசல் புல்லட் போன டிசம்பரில் வாங்கியிருக்காரு. 43,000 ரூபாய்க்குங்க. நானே 60,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனாலும் 43,000 ரூபா வந்து எனக்கு தெரிஞ்சு டீசல் புல்லட்டுக்கு கரெக்டான ரேட்டு. ஆனால் இப்போ வந்து யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா, 1,00,000 ரூபா, அதுவும் கம்பெனி டீசல்னால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான். நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு அந்த பையன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார், செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ நாங்களாம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக டீசல் புல்லட் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால தான் குரூப்பாக ரைடு போகிறோம். அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த பசங்களாம் இப்போ வந்து அந்த மெக்கானிக்கிட்ட வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ராமு சார் வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஷேக் ஆகுதுன்றாரு ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து அவர் அந்த எக்ஸ்டர்னல் வால் போட்டிருக்காருல டயரில், அதனால தான் வந்து ஆடுது அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் மெக்கானிக்கிட்ட போனோம் தான் தெரியும். ஸோ மெக்கானிக் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருக்காராம். இந்த ஏரியாவில் அவர் தான் ஃபேமஸ் தான். இந்த பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டு டயரில் இருக்க அந்த ஹக்கர் வந்து எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்துட்டோம், பைபாஸ் வந்து ஏறிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து நம்ம அங்கே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் ஏதோ ஹோட்டல் சொல்கிறாங்க, எந்த ஹோட்டல்னு தெரியல. சரி, போகிற வழி தான் பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சிங்க. இப்போ ஜோதி சார் வந்து பின்னாடி வர்றாரு. அவர் வந்து CB 350, அதனால் அவருக்கு வந்து கண்ணதாசன் ப்ரோவை பார்த்துக்கணும். கண்ணதாசன் ப்ரோ சவுண்டும் பயங்கரமாக தான் இருக்குது. வெட்டிக்குது வண்டி. கண்ணதாசன் பின்னாடி பாருங்களேன், அவர் யூடியூப் சேனலு, அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் ஆல் இண்டியா ரைடர் மட்டும் இல்லை, பூட்டானும் போயிருக்காரு இந்த வண்டியை வச்சுட்டு. செம்ம வண்டிங்க இது. ஆக்சுவலாக நாங்கள் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஜோதி சாரும் நீ ஃபாஸ்ட்டாக போனால் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னாரு.
இப்போ பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். அவங்க நம்மளுக்கு பின்னாடி தான் வராங்க போல. அதான் என்னடா நம்ம 70 போயும் வந்து அவனை பிடிக்க முடியலன்னு பார்த்தேன். ஓகே, ஃபுல் இதில் வராது பாருங்க. இந்த கடையில் டீ குடித்தோம். ஆகாஷ் பவன். எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ஓகே. சார் போட்டா சார், போட்டா. ஆக்சுவலாக நான் லைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டேன் 300 ரூபாய்க்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி. ஆனால் இந்த லைட்டே வந்து நல்லா தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா இருட்டில் தான் போகிறோம், ஆனால் லைட்டு பாருங்களேன் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக ரோஷன் ப்ரோ வந்து ஈவினிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல, நானுமே தான். ஆனால் வந்து அவருக்கு கண்டிப்பாக டீ வேணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ டீ அவரும் ஜோதி சாரும் வந்து குடிச்சிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மற்றவங்கலாம் வந்து நாங்கள் சாப்பிட்றலாம், நம்ம டேரெக்டாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் 99 ஹோட்டல் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கான். ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்து கண்ணதாசன் பிரதர் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெயின் கோட் எடுத்து ரெயின் கோட் போட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் தான் வந்து ஏதாவது சைடில் வண்டி இருக்கும்போது தான் வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி பிக்கப்பே இருக்காது, பின்னாடி வந்து அப்படியே ஹார்ன்லாம் அடிக்கிறாங்க கார்லலாம். ஸோ அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துலலாம். என்னாச்சு? சே, நல்ல மனுஷன்டா கண்ணதாசன். ஒருத்தர் வண்டி தள்ளிட்டு வர்றாரு அங்கே, அவரை பார்த்துட்டு டோ பண்ணிட்டு வரேன்றாரு. இந்த வண்டியில் எப்படி டோ பண்ண முடியுமோன்னு தெரில. இங்கே வர இது இருக்குது, இவ்வளோ பெரிய கார்டு. ஓகே, அவர் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. உளுந்தூர்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குது, அதான் அடுத்த ஸ்டாப்பு. இவ்வளோ நேரம் கேமரா எடுக்கல, ஏன்னா வந்து மழை பெஞ்சுது. விழுப்புரம் தாண்டுற வரைக்கும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அதாவது லைட்டாக தூரிச்சு, அதுக்கப்புறம் நின்று இருந்தது. நிறைய இடத்துல பெஞ்சிருந்தது. பெய்கிற அந்த கீழெல்லாம் தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியோட இதெல்லாம் வந்து நம்ம கேமராவில் பட்டிருந்தது. நம்ம கேமரா வந்து பேட்ரி மாடியூலோட இருக்கிறதுனால இது கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அதை வந்து திட்டம் பாருங்களேன், கரெக்டாக 80 வந்து கிளாக் ஆயிடுச்சு. 80. ராமு சார் இங்கே போயிட்டுருக்காரு. ராமு சாரை பிடிச்சிட்டோம். இவர் அங்கே போகிறாரு, ரோஷன் அங்கே போயிட்டுருக்காரு. அவ்வளோதான். இவர் வண்டி பாருங்கள் எவ்வளோ புகை வருது. இந்த புகையெல்லாம் வந்து நான் தான் வந்து சுவாசிக்கிறேன். நான் தான் உள்ளே இழுக்கிறேன். எப்பா, ஆனால் அந்த மேடு அந்த மாதிரி டைமில் தான் வந்து
இந்த மாதிரி வருது, மற்றபடி ஒன்றும் தெரில. ஒரே டைமில் எல்லா லாரியும் வருதுனால டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் பாருங்க, அந்த ஆள் நடந்து போயிட்டு இருந்தார்ல, வண்டியோ கிட்ட வந்து அவர் லைட்டா ரேஸ் பண்ணாரு பாருங்க, அப்படியே பயந்து ஓடிட்டாரு. அந்த அளவுக்கு சவுண்டா இருக்கு வண்டி. பாவம் பாவம் அவரு. டைம் வந்து 1:50 ஆகுது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு டீ கடையில் நிறுத்தியிருக்கோம். இங்கே தான் வந்து கடலூரில் இருக்க நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க 2 புல்லட்டு தான். இப்போ எப்படின்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போக போகிறோம். ராமு சார் வண்டி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி சின்னதாகும். கொஞ்சம் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. புகையும் ஓவராக தள்ளுது. அதனால் அவர் பின்னாடி யாரோ ஒருத்தர், நானும் கண்ணதாசன் ப்ரோவும் அவர் கூட வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். வண்டி எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லபடியாக மேலே வந்துடும் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் என்னோட கம்பெனி டீசல் புல்லட்டும் வந்து நான் ஏலகிரி ட்ரிப் போகும்போது ஓவர புகை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஓடிச்சு. ஆனால் அந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஹெட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த புகையே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ மேபி இது ஆயில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹெட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். நாளைக்கு காலைல வந்து ஆயில் மாற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ எங்கே ஆயில் நல்ல ஆயில் கிடைக்குதோ அந்த கேஸ்ட்ராலோ அந்த மாதிரி ஆயில் வாங்கிட்டு அவர் வண்டியில் ஆயில் முதல்ல மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து இன்றைக்கி இப்போ நைட்டு வந்து 2 மணி ஆகிடுச்சு, இப்போ கிடைக்காது, நாளைக்கு காலைல தான் கிடைக்கும். ஸோ அப்படியே மெதுவாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ 60லே போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அந்த கடலூர்லேருந்து வந்த நண்பர்கள் அவங்க வண்டி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது வண்டி, செம்ம கண்டிஷனாக இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரும் தான் வந்து கடலூர்லேருந்து வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து போலீஸ். செம்மையாக இருக்குது. என்டோர்ஸ்மெண்ட் டீசல் புல்லட் தான். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:10 ஆகுது. பெரம்பலூர் வந்திருக்கோம். திருச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 55 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அப்படியே மெதுவாக தான் போயிட்டுருக்கோம், ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான். அது லைனாக தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி 3 புல்லட் வருது டீசல் புல்லட்டு, பின்னாடி நீங்கள் என்ன சேர்த்து ஒரு 3 டீசல் புல்லட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் 350 புதுசு அது வருது, ஜே சீரிஸு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஜோதி சார் வர்றாரு. அவர் வந்து இதில் வர்றாரு, அவரோட சிபி 300, ஹோண்டா சிபி 300ல வர 350ல வர்றாரு. பிரேக் எடுக்கிறான்னு நினைக்கிறேன்.